ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்கி டிஎன்பிசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 4 இன்ஃபர்மேஷன் நச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணலாங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸ்கீம், இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாரு. இது முழுக்க இராணுவ வீரர்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்க. ஒருவேளை இராணுவத்தில் இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாலும், அப்படி ஒருவேளை அவங்க இராணுவத்தில் இறந்திருந்தாலோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஒரு இராணுவ வீரர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் ₹1,00,00,000 வரை பேங்க்கில் கடன் பெறலாம். அதில் 30% வந்து மானியமாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே. இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கக்கூடிய கடனுக்கு 3% தான் வட்டி. இதை இல்லாமல் இராணுவ வீரர்களுக்கு தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பயிற்சியும் தராங்கங்க. 2வது இன்ஃபர்மேஷன், இந்திய பிரபஞ்ச அழகியாக மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க 74வது உலக அழகி போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்காங்க. 74வது உலக அழகி போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா தாய்லாந்தில் நடக்க போகுது. இந்த மனிஷா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அண்டு பெயிண்டரும் கூட. யூபிஐ பயன்பாட்டில் இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலம் தாங்க முதலிடம் பிடிச்சிருக்கு. 2வது கர்நாடகா, 3வது உத்தரப்பிரதேசம், நம்ம தமிழ்நாடு இந்த லிஸ்ட்டில் 5வது இடங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்திய நல்லிணக்க தினம் அனுசரிக்கப்படுதுங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு செஷனில் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.